மற்றும் ஒரு அண்மை செய்தி, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் 39வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 39வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். நெல்லையில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தொடர்ந்து 39வது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவருடைய கோரிக்கைகளின் சாராம்சம் என்ன? பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு மருத்துவ காப்பீடு உயர்வாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகிய இருவரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பன்னாரப்பேட்டை உள்ள பொது மேலாளர் அலுவலகம் முன்பாக 39வது நாளாக இந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். 100 நாட்களில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்த தமிழக முதலமைச்சர் 4.5 ஆண்டுகள் ஆகியும் அவருக்கு ஞாபகம் வராதால் தமிழக அரசு உட்பிட்டவரை உள்ளம் வரை நினை என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சருக்கும் உப்பு அனுப்பும் நூதன போராட்டத்தில் தொழிலாளர்கள் இன்று ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் போது ஞாபகம் இல்லையா 100 நாட்களில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்த தமிழக முதலமைச்சருக்கு ஞாபகம் இல்லையா என்பதுதான் அவர்கள் கோஷத்தை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் உதவி பெறுகின்ற தொழிலாளர்கள் அங்குள்ள ஒரு பெட்டியில் ஒவ்வொரு தொழிலாளர்களும் உப்பை போட்டு அந்த பெட்டியை தமிழக முதலமைச்சருக்கு அந்த உப்பு பெட்டியை அனுப்பி வைக்கவும் தங்கள் முடிவு செய்துள்ளார்கள். இந்த போராட்டத்தின் போது தமிழக முதலமைச்சரை கண்டித்தும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த நூதன போராட்டம் என்பது அங்குள்ள தொழிலாளர்கள் அனைவரும் கவர்ந்தது. நாளை மறுநாள் அவர்கள் பாறை கட்டி சங்கு ஊதி நூதன போராட்டத்திலும் ஈடுபட போவதாகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.